வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பரான கலக்கலான மஷ்ரூம் நூடுல்ஸு, யிப்பி நூடுல்ஸை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான கடாயில் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். நான் 3 பாக்கெட்டு யிப்பி நூடுல்ஸை 2ஆக உடைச்சி போடுறேன். துண்டு துண்டாலாம் உடைக்க வேண்டியது இல்லைங்க, 2ஆக உடைச்சி போட்டால் போதும். அப்போ தான் நூடுல்ஸ் கொஞ்சம் நீளமாக வரும். குழந்தைகளுக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் போடணுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்று ஒட்டாமல் வரும். 5 அல்லது 7 நிமிஷம் வரைக்கும் நூடுல்ஸு வேகட்டுங்க. நூடுல்ஸ் வெந்துருச்சான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை வடிகட்டிடலாம். பாருங்கள், நூடுல்ஸை கட் பண்ணி பார்க்குறப்ப அது கட் ஆகிடுச்சு, வெந்துருச்சு. ரொம்ப வெந்ததுன்னா கொலன்னு போயிடும். அதனால் நம்ம வடிகட்டிட்டு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி விட்டுறலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப புளிப்பு வேணும்னா 2 தக்காளியாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே பொடியான இருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நான் கேரட் 1, பீன்ஸ் ஒரு 5-6 எடுத்து நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் முட்டைக்கோசும் அதே மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்ட வாக்கில், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. காய்கறிகளுக்காக உப்பு வேண்டி இருக்குங்க, அதனால் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் பாக்கெட்டில் உப்பு இருக்கும். இப்போ நம்ம காய்கறிகள் காளானெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காய்கறி எல்லாம் வேகணும், காளானும் நல்லா வேகணும். இதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வருங்க, அந்த தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ காய்கறிகளை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியே போதும். நல்லா காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். காளானும் நல்லா வேகட்டும். நான் குடமிளகாயும் ஒரு நீளவாக்கில் ஒரு குடமிளகாய் எடுத்து விட்டு வச்சுருக்கிறேன், அது கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ காய்கறிகள் காளானெல்லாம் நான் கடாயோட ஓரத்தில் தள்ளி விட்டுக்கிறேன். இப்போ நான் 3 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டை சேர்த்துக்காமவும் நீங்கள் செய்யலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். மூணு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். லைட்டாக தட்டி விட்டு மஞ்சக்கருவை உடச்சி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு பெப்பரை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ முட்டையை நல்லா உடச்சி விட்டுட்டு காய்கறிகளோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் கடைசியாக குடமிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ யிப்பி நூடுல்ஸ் பாக்கெட்லேயே வரும் இல்லைங்களா, மசாலா பாக்கெட், அதை ஓப்பன் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் முட்டையெல்லாம் நல்லா கலவையை கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸை சேர்த்துக்கலாம்.
நூடுல்ஸை சேர்த்துக்கிட்டு நம்ம உடையாமல் நல்லா கிளறி விடணுங்க. காய்கறி முட்டையெல்லாம் கீழே இருந்து மேலே வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கலாங்க. பெப்பரை நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 2 கரண்டி மரக்கரண்டியை வச்சு நீங்கள் நூடுல்ஸை உடையாமல் இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருந்தாவே போதுமானதுங்க. முதல்ல நூடுல்ஸை நல்லா காய்கறி முட்டை கலவையோட கலந்து கிளறி விட்டுக்கலாம். அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சுருக்குன்னு சூடாகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலவையை கலந்தாச்சு. இந்த மாதிரி வெரைட்டியாக குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அடிக்கடி நூடுல்ஸ் கேட்பாங்க. சூப்பராக இருக்குங்க நூடுல்ஸ். இந்த மாதிரி காளானும் முட்டையும் உடச்சி ஊற்றி செய்கிறப்ப பிரமாதமாக இருக்கும். இதை டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நூடுல்ஸ் உடையாமல் கிளறி விடணுங்க, அதாங்க முக்கியமான விஷயம். உடஞ்சிருச்சுன்னா குழந்தைகளுக்கு சொதன்னு இருக்குங்க. நீளமாக இருக்கிறது தான் குழந்தைங்கள்லாம் விரும்புவாங்க. அழகாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருக்குன்னு சூடாகிற வரைக்கும் நூடுல்ஸை சூடுபடுத்திட்டு எடுத்துக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு இறக்கிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.